வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி கிரே அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. 2011 ரிலீஸ் ஆன ஒரு படம் இது. இந்த படத்துல லியாம் நீசன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது குரூப் ஆஃப் ஆயில் ஒர்க்கர்ஸ் போகக்கூடிய ஒரு ஃபிளைட். அந்த ஃபிளைட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்னால நடு வானத்திலே ஆக்சிடென்ட் ஆகுது. அண்ட் அவங்க எல்லாருமே ஒரு பனி பிரதேசத்துல விழுறாங்க. அதுல 7 நபர்கள் மட்டும் தான் பொழைக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அவங்க விழுந்த இடம் சாதாரண இடம் கிடையாது, ஒரு பயங்கர டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஓநாய்கள் வசிக்கக்கூடிய ஒரு டெரிட்டரியில அவங்க விழுந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஓநாய்களை பத்தி நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் அவரோட ப்ரொஃபஷனே உல்ஃப் ஹண்டிங் தான். ஸோ அவரு அந்த குரூப்பை எப்படி வழி நடத்துறாரு, ஓநாய்களுக்கும் இவங்களுக்குமான அந்த கிளாஷ் எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் தென் யார் சர்வைவரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த ஃபிளைட் கிராஷ், அந்த சீனை ரொம்ப ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அங்க உள்ள டிராவல் பண்றவங்களோட மன உணர்வு எப்படி இருக்கு அப்படின்றத ஸ்டார்டிங்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க என்ன மாதிரியான அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க அண்ட் ஒருத்தவங்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்ற அந்த சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஒரு வழியா 7 பேர் தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் அதை விட ஒரு பயங்கரமான ஆபத்து அப்படின்ற மாதிரி அந்த ஓநாய்களை காட்டுவாங்க. அதுலயும் நைட்டு நேரத்துல அந்த ஓநாய்கள் இவங்களை வாட்ச் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். வெறும் கண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த சீனே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒருத்தருக்கும் நடக்கக்கூடிய அந்த உல்ஃப் அட்டாக், யார் யார் சர்வே ஆகுறா அப்படின்ற அந்த விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எனக்கு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் காட்டியிருப்பாங்க, அதுவும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிளசண்டான ஒரு லொகேஷன். பட் அங்க சர்வைவல் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத ரொம்பவே நீட்டா காட்டியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு என்னன்னா இந்த படத்துல அந்த எமோஷனல் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னுமே அதுல கொஞ்சம் டீடைலிங் அப்படின்றது இருந்திருக்கலாம். அண்ட் பேஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரா இருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பிளட் அப்படின்றது மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.